நீங்க அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்க போகுதுல, அதுல யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் வரணும். ம் இவங்க 2 பேருக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாச்சு. ம் அதனால இனிமேல் இவங்க 2 பேரும் வரக்கூடாது. ம் விஜய் வந்து எப்படி ஆட்சி செய்யறாரு பார்க்கணும். புதுசா அவருக்கு தான் இது கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். விஜய் பேசுறதெல்லாம் பாக்குறீங்களா? அவர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா? எல்லாம் விஜய் தான் மெயினா. எனக்கு ரொம்ப விஜய் கட்சியிலே நான் உறுப்பினராக இருக்கிறேன். ம் விஜய் தான் வரணும். இப்ப எப்படி இந்த கரூர் சம்பவம்லாம் நடந்துச்சு? அது யார் பண்ணுது? திமுக தான் நம்ம இது பண்ணுது எல்லாம். திமுக தான் பண்றது சொல்றாங்க. அம்மா வேற யாருமே இல்ல, திமுக தான் பண்ணுது. அது எப்படி விஜய் அப்ப லேட்டா வந்தது தப்பு இல்லையா? இல்ல திட்டம் போட்டுதான் விஜய்க்காக எவ்வளவு அந்த எம்ஜிஆருக்கு எப்படி இந்த கூட்டமோ அதே மாதிரி விஜய்க்கு கூட்டம் இருக்குது. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. ஓட்டம் அதெல்லாம் எல்லாம் லேடிஸ் ஓட்டே நிறைய இருக்குது. லேடிஸ்க்கு எல்லாம் விஜய்க்கு தான் மெயின் ஆதரவு கொடுக்குறாங்க எல்லாம். இப்ப கூட்டம் வரதெல்லாம் ஓட்டா மாறிடுங்கிறீங்க? எல்லாம் மாறிடும், கண்டிப்பா மாறிடும் எலெக்ஷன். அதனால வருவாரு. ஆமா செங்குட்டையன் வந்திருக்காரு. அதனால கண்டிப்பா விஜய் தான் கண்டிப்பா வருவார். செங்கோட்டையன் வந்ததுனால கண்டிப்பா. ஆமா நம்ம செங்குட்டையன் நல்ல இந்த பழைய ஆளு. அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால அவரு எல்லாம் இது பண்ணிட்டு போவாரு எல்லாத்தையும். அதனால கண்டிப்பா இவங்க தான் வரணும், விஜய் தான் வரணும். ஓகே.